சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, நானாக முன்னின்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால் அதனை நீ முழுமையாக முழுக்க முழுக்க சரியாக செவி கொடுத்து என்னவென்று கேட்க வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம், இந்த சாயப்பா நான் உன்னோடு நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லி விடுகிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. அப்பா இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. பலமுறை உன் கனவில் வந்து நான் உனக்கு உணர்த்திய விஷயம் இன்னமும் என்னவென்று உனக்கு புரியாமல் போகிறது என்றால், இப்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நீ என்னவென்று கவனிக்க வேண்டும். இதனால் ஏற்படக்கூடிய இந்த விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம், இந்த சாயப்பா உனக்கு துணை இருப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. தேவையில்லாதது என்று எதையாவது யோசித்து இனி என் குழந்தை எப்பொழுதும் நீ கலங்குவதை தவிர்த்து இந்த அப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருப்பது அவ்வளவு சுலபமான காரியமல்ல. சாயப்பா உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்வது அவ்வளவு எளிதான விஷயமும் அல்ல. நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இனி ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நான் உனக்கு தெளிவுபடுத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன். நான் வருவது உனக்கான இந்த வாழ்க்கை நிச்சயமாக சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பலமுறை உன் கனவில் வந்து சாயப்பா நான் சொன்ன ஒரு விஷயம் இப்பொழுது உன்னுடைய கண்ணீருக்கு காரணமாக இருக்கிறது என்றால், நீ என்னவென்று அதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதாது. இந்த சாயப்பா நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உன்னோடு இருக்கின்ற இந்த காலம் இனி ஒட்டுமொத்த சூழ்நிலையும் உனக்கு சரியாகவே நடத்தும் என்பதை மறக்கக்கூடாது. இந்த அப்பா நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எந்த காலநிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் நான் உன்னோடு இருப்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நான் எப்பொழுதும் உனதாக்க முயற்சி செய்வதுதான். எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் நடத்தி கொடுப்பதுதான். உன் முன்னால் நிற்கும் இந்த நேரங்களை இனி எந்த காலத்தில் நான் விட்டுவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நான் உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா நான் இருக்க இனி உனக்கு நடக்கும் எல்லாமுமாக இந்த வாழ்க்கையும் பல மாற்றங்களை உனக்கு கொண்டு வந்து நிறுத்தும். பல திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கென்று கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறக்கக்கூடாது. என்ன நடந்தது ஏது நடந்தது என்று அப்பா சொல்வதற்கு முன்பாகவே பல வகைகளிலும் நீ யோசித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் அப்பா நான் சொல்வதில் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உனக்காகவே நான் எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த காலங்கள் இனி எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. பல அதிர்ஷ்ட நேரத்தை நான் உனக்கு என்னவென்று காண்பித்து கொடுக்கும் இந்த காலங்கள் இந்த அப்பாவின் அருளால் உனக்கான நம்பிக்கை இனி நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா ஒவ்வொன்றையும் உனக்கு கொடுத்துவிட எண்ணுகின்ற இந்த நேரம் இனிமேல் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் சரியாக உன்னை மீட்டெடுக்க வருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. எதிர்பார்த்தது போல பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் உனக்கு பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது அல்லவா? பல தருணங்களை இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அல்லவா? இதை எல்லாமும் எப்பொழுதும் என் குழந்தை நீ உணர வேண்டும். எந்த நிலையிலும் என் குழந்தை இதை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதை தாண்டி உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடிவதில்லை என்பதுதான் உண்மை. ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நாமாக இருக்கின்ற இந்த காலங்களை நாம் நிச்சயமாக உணர வேண்டும். சாயப்பா என்ற தெய்வம் உன் வாழ்க்கை நின்று உனக்காக பேசுகின்ற ஒவ்வொரு நொடியும் இனி உனக்கு நன்மைகளையும் நடத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு சூழ்நிலையினாலும் என் குழந்தையினுடைய மனது நொறுங்கி போவதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பல தருணங்களிலும் என் குழந்தை இந்த விஷயங்கள் நினைத்து நீ கலங்கி போயிருக்கின்றாய். இந்த விஷயங்கள் நினைத்து நீ கலங்கி கலங்கி அழுது இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது
இந்த விஷயத்தை எல்லாமும் மாற்றி உனக்காக இந்த அப்பா நான் சொல்லித்தரக்கூடிய சில உண்மைகள் உனக்குள் பல நம்பிக்கைகளை கொடுத்து உன்னை மீட்டெடுக்கும். இந்த காலம் முற்றிலுமாக உன்னை வழிநடத்தும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே. இந்த அப்பா உனக்கு ஒன்றை சொல்லும் பொழுது அதிலிருந்து நீ பெறக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா இருக்கின்றேன் என்பதைப் போல உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும்போது இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கான தெளிவு ஒன்று கிடைத்தே தீரும். இந்த அப்பா உன்னோடு பயணித்த காலங்களில் எல்லாம் உன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நன்றாக கவனித்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று பார்த்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருப்பது மட்டுமல்ல, இந்த அப்பா நான் உன்னோடு பயணிப்பது மட்டுமல்ல, உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக உன் முன்னால் கணித்து கொண்டு வருகிறேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நான் கணித்ததனால் தான் பலமுறை உனக்கு கனவில் நான் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கின்றேன். பலமுறை இந்த விஷயத்தை என்னவென்று நான் உனக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது இனிமேலும் உன்னோடு இந்த அப்பா துணை இருந்து எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ என்னவென்று சற்று செவிகொடுத்து கேட்க வேண்டும். உன்னோடு இந்த அப்பா சொல்லும்போது அந்த விஷயத்தை நீ செவிகொடுத்து கேட்டிருந்தால் என்றோ உனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். இனி உனக்காக நான் கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகி நடந்து முடிந்தது எல்லாமும் இனி உனக்கான நம்பிக்கையின் ரூபமாக உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்க வரும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலம் இனி எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த அப்பா துணை இருந்து உனக்காக எதையும் நடத்ததை எப்பொழுதும் துணிந்து நிற்கிறேன். நான் ஒருபொழுதும் உன்னை விட்டு விடுவதில்லை. அப்பா கனவில் வந்து உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை நான் நிச்சயமாக தெளிவுபடுத்தத்தான் செய்கின்றேன். இப்படி ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிவிடத்தான் செய்கின்றேன். அப்படி இருக்கும்பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும். இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை நீ சரி செய்து விட வேண்டும். எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. எதையுமே யோசித்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. அப்பா இருக்கின்ற நேரம் உனக்காக வேண்டி ஒவ்வொன்றையும் நான் உனக்கு உணர்த்தி கொடுக்க வருகின்ற இந்த வேலையை நீ ஒரு நாளும் கைவிட்டு விடாதே. நம்பிக்கை என்ற ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நான் உனக்காக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு மிகப்பெரிய வெற்றியை அது உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. மிகப்பெரிய அளவில் உனக்குள் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நான் சரி செய்து கொடுக்கத்தான் போகின்றேன். இது போன்று உன் கனவில் தோன்றி உன்னோடு பேசுகிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எது நடக்கிறது என்றாலும் அந்த விஷயத்தை என் குழந்தை அந்த நேரம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அப்பா உன்னோடு இருப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். சாய் அப்பா சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் சரியாக என்னவென்றும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். நல்லது வேண்டி உனக்காக இந்த அப்பா சொல்லிக் கொடுக்கும் இது போன்ற விஷயங்களை நீ எப்போதும் தெளிவுபட உணர்ந்து கொள்ள தயாராகிவிடு. மேலும் மேலும் உனக்கு நான் நம்பிக்கையான ஒரு தெய்வம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறதல்லவா? இந்த தெய்வம் நமக்காக என்ன சொல்லி தருகிறது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவுக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனி வரும் நாட்களை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். தேவை என்றும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நாள் வரை எந்த நிலையும் சாயப்பா சொல்லும்போது அதை நீ மிகவும் எளிதாக எண்ணி விடாதே. நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையுமே அப்பா உனக்காக நிச்சயமாக நடத்தி கொடுக்க வருவேன். உனக்கு வர இருக்கின்ற ஒரு பேராபத்தை யாராலும் தடுக்க முடியாது. என்ன சாயப்பா சொல்கின்றாய்? என்னை நீ பயமுறுத்துகிறாயா? என் குலதெய்வத்தை நான் காணச் செல்லவில்லை என்றால் எனக்கு கெடுதல் நடக்கும் என்று நீ சொல்கிறாயே. அப்படியானால் என்ன இது வாழ்க்கை? என்ன நடக்கிறது? என்னை சுற்றி என்ன என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா? உண்மைதான் என் குழந்தையே. உன் குலதெய்வத்தை காண சென்றுவிட்டால் உன் குலதெய்வம் இருக்கும் சன்னதியில் உன் காலடி பட்டுவிட்டது என்றால் நிச்சயமாக அந்த நேரம் உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு தீமைகளும் உன்னை விட்டு விலகிவிடும். உனக்கு நடக்கும் நல்லது எப்பொழுதும் நடக்க தொடங்கிவிடும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தெளிவான ஒரு புரிதலை கொடுத்துவிடும். எது நடந்தாலும் என் குழந்தை நீயாக உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நல்ல நேரத்தை அப்பா சொல்லும்போது அதிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். அப்பா உனக்காகவே எல்லாவற்றையும் துணையிருந்து நடத்தும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சூழ்ந்து நிற்கும் அத்தனை விஷயங்களிலும் முழு தெளிவு உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. முழுமையான தெளிவை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக பெற்றுக் கொடுக்கும் என்பதையுமே நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலங்களை இனி எப்பொழுதும் என் குழந்தை கவனத்தில் கொண்டு அப்பா சொன்னது போல உன் குலதெய்வத்தின் சன்னதியில் செல். அங்கு உன்னுடைய பாதத்தை பதிக்க மறக்காதே. நிச்சயமாக எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே.
அப்பா இருக்கும் இந்த நேரங்களில் நீ சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு இருக்க நீ மறக்காதே. அப்பா சொல்ல சொல்ல இனி எந்த நாளிலும் உனக்கு வேண்டியதும் விரும்பியதும் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். உன் குலதெய்வம் உன்னை தேடுவது போல நீயும் அவர்களை தேடிச் செல்ல வேண்டும் அல்லவா? நீயும் அவர்களை தேடிச் சென்று உனக்கான விஷயங்களை பெற வேண்டும் அல்லவா? உனக்காகத்தான் நல்லது செய்ய அவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள். அப்படியானால் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நீ உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த உண்மைகளை உடனடியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா இருக்கும் காலம் உனக்கு வேண்டியதும் விரும்பியதும் எல்லாமே இனி உன்னை முழுமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு சொல்லும் இந்த விஷயம் சாயப்பா இன்றே உனக்கு புரியட்டும். நிச்சயமாக உன் வாழ்க்கை நீ விரும்பிய எல்லாம் உனக்கு சரியாக நடப்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.